அறிவை அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு விவேகமா நடக்கிறவன் அறிவை யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ அறிவோடு கூட எந்த இடத்துல நடக்கணுமோ அந்த இடத்துல அறிவோடு கூட நடப்பான். எந்த இடத்துல அமைதியாய் போய்விட வேண்டுமோ அந்த இடத்துல அமைதியா போயிடுவான். அங்க போய் அவனுடைய ஞானத்தை சில நேரங்களில வெளியே காமிச்சோம்னா அவமானப்பட்டு வருவோம். அதனால எந்த இடத்துல யார் கூட பேசணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரியம். விவேகமா இருந்தா மட்டும் போதாது, அந்த இடத்துல அறிவோடு கூட நடந்து கொள்ள வேணும். இந்த இடத்துல நாம நம்முடைய விவேகத்தை காண்பிச்சோம்னாக்கா இந்த இடத்துல அது செல்லுபடியாகுமா அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். வேதம் அடுத்த வசனம் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம்னாக்கா, நம்ம மூடர்களுடைய இருதயம் மதியனத்தை பிரசித்தப்படுத்தும் அப்படின்னா காட்டும். முட்டாள்கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்காத, நீ அறிவாளிதான், நீ அறிவாளிதான், உண்மைதான். ஆனா முட்டாள்கிட்ட போய் பேசுனீங்கன்னா நீ ஒரு உண்மையிலேயே ஒரு விவேகியா இருக்க மாட்ட. ஆக யார் கூட பேசணுங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு காரியம். சரி, நாம